இல்ல வியாபாரம் பார்க்கலான்னு வந்தேன். என்னது வியாபாரம்? வியாபாரம் என்ன வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? துணி துணி. என்னது துணி? துணி வியாபாரம் பார்க்குறீங்க? புடவை எல்லாம் வச்சிருக்கீங்களா? எல்லாமே இருக்கு. ஏங்க புடவை கட்டணும்னு ஆசை, ஆனா எனக்கு புடவை கட்ட தெரியாது. புடவை கட்டிக்கணும்னு ஆசை, ஆனா புடவை கட்ட எனக்கு நேரம் இல்ல. நான் போடுற ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரியே இருக்குது. அப்படியா? ஒட்டிக்கோ கட்டிக்கோ தரவா? என்னது ஒட்டிக்கோ கட்டிக்கோ? ஓ புடவை ஒட்டிக்கிறது கட்டிக்கிறது அந்த மாதிரி. ஏங்க அந்த மாதிரி மாடல் இருந்தா எனக்கு கொடுங்க, நான் கட்டிக்கிறேன். எவ்வளவு ரேட்டு சொல்றீங்க? 180 அவர் வாங்கி கட்டியிருப்பார் போல. நீங்க சொல்லுங்க. ஆமா ஒரு 300 ரூபா கொடுமா. 300 ரூபாவா? அதிக ரேட்டா இருக்கு. ஏமா நான் 150 ரூபாய்க்கே சேலை வாங்க மாட்டேங்கிறேன், நீ 300 ரூபான்ற. சரி கொஞ்சம் குறைச்சுன்னா எவ்வளவு குறைச்சு? ஒரு 500 ரூபா கொடுமா. ஏய் 300 ரூபால இருந்து 500 ரூபா போய்கிட்டு இருக்க. குறைச்சுன்னா 500 ரூபா கேப்பியா நீனு? 300 ரூபாயில இருந்து குறைச்சு ஒரு 200 ரூபாவா, 150 ரூபா, ஒரு 100 ரூபா. சரி உனக்காக போனா போயிட்டு போகுது. கம்மியா ஒரு 600 ரூபா கொடுத்துரு. உங்ககிட்ட புடவை வாங்கினா நல்லா தான் இருக்கும். ஏயா ஒரு நாளைக்கு கட்டி துவச்சி காய போட போறேன், மறுநாள் யாரை எடுத்துட்டு போறாங்க? இதுக்கு 600 ரூபா கேப்பியா நீனு? உன் புடவே வேணாம், ஒண்ணு வேணாம், போயாமல. என்னமா இப்படி சொல்ற? பொழைக்கிற பொழப்புல நானு வியாபாரம் பாத்துக்கிறேன், ஏன் பொழப்பே வந்து நீ புடவை வியாபாரம் பண்ணினா எப்படியா மாம்பழம் வாங்குவாங்க? சரி கௌரியத்துக்கு பேசிக்கிறேன், உனக்கு தான் பேச தெரியும். வாயை பிடிச்சி ரெண்ட கிழிச்சு என்னை பத்தி உனக்கு தெரியாது. அவுச்சு ஊச்சு திட்டு கொஞ்சமா சூடு சோனா மான வெக்க ரோசா எதா இருக்கணும். ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுறா நீ. ஆணிலே பெண்ணிலே வியாபாரத்தை கெடுக்கவே வர்றாங்க. ஒரு ஆள் தண்ணிக்கு என்னோட தெரியுது. இதான் உனக்கு பொருத்தமா இருக்கு. இதுவா? அது என்ன எலி மேல ஏறின மாதிரி. அம்மா உங்களோட கப்பு இருக்கா? என்னது உங்களோட கப்பு இருக்கா தண்ணி குடிக்கிறதுக்கு? கப்பு உனக்கு கிடையாது. ஏன் குடுங்கல? உனக்கு கிடையாது. சரி மம்பட்டியை பார்த்தா துணிமணி வியாபாரமா? நான் மாம்பழ வியாபாரம் பாக்குறேங்க. ஏன் வியாபாரத்தை இருந்தாலும் இந்த மாம்பழம் இருக்காப்ல. மாம்பழமா? ஐயோ ஏ மாம்பழ வியாபாரமா? ஐயோ மல்காவா? சரி இது என்ன பாவாடையா? எனக்கு அது ஒரு சந்தேகம் தான். கோயம்புத்தூர்ல இருந்து ரூபன் கருவேலம்பட்டி ரூபன் 500 ரூபா அன்பல் பண்ணிருக்காரு. 500 ரூபா காணாத மாம்பழம் வாங்க. ஏ குடப்பா வெறும் சிட்டை கொடுத்து போறப்பா. ரூபன் கேரியர்ஸ் சவுந்தரவாணி லட்சுமணன் அவர்கள் மாலை அணிவித்து 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள். அவர்களுக்கும் இந்த மாலை கோயில் தாங்க தெரியுது. ஏமாத்துற செல்வம் கிளர்க்கு 100 ரூபா கொடுத்தா எப்படி காணும்? இல்ல சில்வர் கிளர்க்குலாம் 500 ரூபா கொடுக்கலாம். லோன் போடுறீங்களா? ஐயோ அல்ல காஞ்சிராசா ரேடியோஸ் உரிமையாளர் தி ராசேந்திரன் ரூபாய் 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி அண்டே வணக்கம். கொண்டு வாங்கப்பா, தீபாவளிக்கு கறி எடுக்கணும். தீபாவளி கறி எடுக்கணும். அள்ளி தள்ளுங்க இளைஞர் பூரா. அப்ப ஒரே தலை தள்ளுற முடியும் பூரா போய் படுத்துட்டீங்களா இளைஞர்? இது என்ன பாவாடையா? என்ன மாம்பழம்? மாம்பழம் சரி இது என்ன பாவாடையா? இது என்னது? இங்க அண்ணே பாப்புனுக்காரன் வாங்கண்ணே. ஆமா உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமா மூலம்
மூலத்தை என்ன இங்க வச்சிருக்க? மூலம் அங்கேயா இருக்கும். அப்படி என்ன எத்த தண்டியா இருக்கு? இது ஓகம் தொங்குனது மேல கட்டி ஓ உடம்புக்கு இத்த தண்டி இருக்காதே, இது என்ன இப்படி இருக்கு? அதானே ஆச்சரியமா இருக்கே. இங்க யாருங்க? மாம்பழம். ஆமா மண்டை இல்லங்க, கூடிய போட்டு கவுத்த மாதிரி ஏதோ பிரச்சனை போல. மாம்பழம். தண்ணி கேணு, என்ன உனக்கு பிரச்சனை? ஒரு மாம்பழம் எவ்வளவு? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விக்கிறேன். ஐயோ 2000 அடுத்து இது வந்து உனக்கு நல்ல மரியாதை இல்ல. இந்த டான்ஸ்கார பிள்ளை யாருக்கு போட்டது? எனக்கு போட்டது. என்னதான் உன் கான்ட்ராக்ட் இருந்தாலும் அவருக்கு தான் போட்டது டான்ஸ். போட்டது நீ வியாபாரம் தானே பாக்குற? ஆமாங்க. மாம்பழம் வியாபாரம் பார்த்தா யார் வேணாலும் வாங்கலாம். யார் வேணாலும் வாங்கலாம். வாத்தியார் வேணாலும் வாங்கலாம். பாரதி வேணாலும் வாங்கலாம். இருங்க, தம்பி வேணாலும் வாங்கலாம். யார் வேணா வாங்கலாம். மாம்பழம் வாங்க காசு இருக்கா? ஓ மாம்பழத்துக்கு காசா? எங்க அப்பா 20 தண்டு எழுதி வச்சிருக்காரு எனக்கு. அந்த மாம்பழத்துக்கு 20 தண்டு எழுதி வைக்கிறேன். நீ எவ்வளவு தர மாம்பழத்துக்கு? ஏண்டா பொம்பளை பிள்ளை கட்டி போடுற? நீ மாம்பழத்துக்கு எவ்வளவு தர? நான் வந்து 5 ஏக்கர் தரமா. என்னது 5 ஏக்கர்? 5 ஏக்கர். ஏங்க மாம்பழத்துக்கு நீங்க எவ்வளவு தரீங்க? தர மாட்டீங்க. நீங்க ஒரு கள்ளம்டாய் கூட வாங்கி தர மாட்டீங்க. நாங்க என்ன ஏமாலியா? இதுவும் கிடைக்காம நீங்க திரிய போறீங்க பாருங்க. எதுக்கு பாரு? அடே அடே அடே, உனக்கு மாம்பழம் வேணும்னா நானே தரேன்டா. அதான் நல்லா கேட்டு சொல்றேன். ஏங்க தேவலாம வியாபாரத்தை கெடுக்காதீங்க. சக்காச்ச வந்த பள்ளம் நிக்கும் பள்ளம். எல்லாரும் வாங்க பள்ளம், இது எனக்குன்னு பிறந்த பள்ளம். எத்தனை பேருக்கிட்ட மாம்பழம் பாத்தியா? 8 சைஸ்ல ரொம்ப பெருசு பாத்தியா? வைக்க அடக்கம்மா, முடிச்சு பார்க்க வாட்டம்மா இருக்குது என்கிட்ட. இலை 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 மாம்பழம் விக்கிறேங்க. மாம்பழம் ஆடுனா? ஆடுவேன். ஓடுனா? ஓடுவேன். ஆட்டப்பட வந்த அம்மா. என்னது ஆட்டப்பட வந்த அம்மா? அம்மா விளையாடி கூட நெசமா? சரியில்லை உனக்கு. யாரு வாயை கொண்டாந்து எதுல வைக்கிற? வெட்டி புடிச்சுன்னா போச்சு. வாய் இல்லாம உள்ளுக்கு அருவாமனையா இருக்கு. இல்ல உள்ளுக்கு அருவாமனையா இருக்கு வெட்டுறதுக்கு. அடி இடி பட்டுச்சுன்னா ரத்தம் இந்த வந்துரும். 500 ரூபாயோட சேர்த்து வரேன்டா உனக்கு. என்ன சட்டா பண்ண விடுவா? சட்டா பண்ணி விடுறா? பொம்பளை பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்குடா. ஐயோ ராணி உனக்கு கொண்டையே கொண்ட நல்ல கொழுங்கு தடி குட்டி ஆட்டம் போட தோணுது. இப்ப என்ன நடந்துச்சு? எனக்கும் தெரியல என்ன நடக்குதுன்னு. உனக்கு மேல எதுவும் இல்ல. உனக்கு என்ன இருக்கு? யாருங்க 2 பேரை நான் சமாளிக்கிறேன். நீங்க தான் மேற்கொண்டு 5000 ரூபாய் எனக்கு கொடுக்கணும் சம்பளத்தை விட. ராணி அதுல இத சமாளிக்கிற பெரிய விஷயமா இருக்கு. உனக்கு 5000 ரூபாய்னா எவ்வளவு நாளும்
கண்ணுல காட்ட மாட்டேங்கிறீங்களே ஜி. அடவட்ட பொட்டு காரி வளவு கொண்ட காரி ஆளிருந்தா பாப்போம், ஆளில்லனா. ஆள் இருந்தா பாப்பா ஆள் இல்ல. அங்க இருக்கடா கூப்பிடுற நீ, அங்க இருக்கடா கூப்பிடுற. சொல்றான் பாரு தங்கச்சிக்கு இதை பாருன்றா பாரு. ஏய் ஆள் இருந்தா மரியாதை இல்ல. எனக்கு என்னடா அடிச்சுக்கிறாதீங்க ஜி. ஆள் இருந்தா பாப்பா. ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவ? ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவ? அதுரியா ஆள் இருந்தா பாப்பா ஆள் தனியா முக்கிக்கிட்டு கிடக்கீங்க. ஏன்டா பொம்பளை பிள்ளை அங்க நிக்கிற என்னைய பிடிச்சிட்டு ஏறுற? ஆமா தக தகன்னு வந்து நெருப்பா எரியும்டா. ஐயோ என்ன காட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்ட? ஆள் இருந்தா பாப்பா. இனிமே ஆள் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. யோ யோ டேயா யோ கை எடுத்துடியா, கீழ கை எடுத்துடியா, கை அடியா, அவரே முடியலாமே இல்லையா? ஐயோ உட்டியா உயிர் இந்த பிள்ளை பக்கத்துல நெருங்குவியா? என்ன சொல்ற? வலிக்குதாமியா, பாவமியா, பாவமியா உட்டியா. ஏன் இனிய தமிழ் மக்களே கையெடுக்க சொல்ல பாடம் என்ன நடந்திருக்கு இடிய தமிழ் மக்களா? பேசாம உட்கார்ற இல்லாட்டி உன் பொட்டு நெருக்கி விடுவேன். என் பாசத்தோடு இருக்கிற பாரதிராசா பேசுகிறேன். அடவட்ட பொட்டு காரி வளவு கொண்ட காரி. என்ன அதன்மே ஆள் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பிரச்சனை நடந்திருக்கு? இனிய தமிழ் மக்களே வா. என்ன இனிய தமிழ் மக்கள் அடவட்ட பொட்டு காரி வளவு அடிபட்ட பொட்டி காரி வளவு கொண்ட காரி. வேற ஒண்ணும் இல்ல, அவசரத்துக்கு பிறந்தவன். ஏன்னா என்னைய பின்னாடி என்ன பண்ணிருக்காம பாத்தியார எல்லாருமே அவசரத்துல பிறந்தவங்க. எங்க போய் அடிச்சுட்டு வேற என்னன்றது? அந்த பிள்ளை அடிச்சா நீங்க பாப்பீங்க. என்னது? இது என்ன அவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொல்ல வர்றீங்க? என்னமோ நான் சொல்லவில்லை ராணி. என்னங்க கொண்டை அழகும் இங்க இன்னும் கொண்டைய பத்தியே பேசுறீங்க. என்ன கொண்டை உனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் தரேன், பேசாம உட்காருங்க. அதனால ஒரு தண்ணே நன்னே நானே நன்னா உனக்கு நல்ல மரியாதை இல்ல மருதமணி. பேசாம நிக்கணும், அப்படியே நிக்கணும். பேசாம உட்காந்துருக்கேன். அவர் தெரியாது, நீ தூக்கி இங்க வைடா, நீ சென்டர் வைடா, அப்பதான் கரெக்டா இருக்கு. பத்திக்கு தர மாதிரி சென்டர் வை. கேமரா தெரியாது, தூக்கு தூக்கு தூக்கு. என்ன அடிக்கிற பேசாம உட்கார சொன்னா ஏப்பா நீ தொங்க வேண்டியான பிடிச்சு
யாருங்க உட்காருங்க ஓவரா சத்தம் போடாதீங்க பாடி ரொம்ப வீக்கா இருக்கு ஓவரா சத்தம் போடாதீங்க உள்ள எலும்பெல்லாம் வெளியில தெரியுது மலையாளி சாமிக்கு பெரிய கருப்பன் கோவில் பூசாரி எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரவும். அண்ணே அப்படியே மாலையை போட்டு ஒரு 4 பொம்பளை ஆளுகளை வர சொல்லுங்க 4 ஆம்பளை வர சொல்லுங்க. ஸ்ரீ காஞ்சிபுரம் கோயில் பூசாரி டிஏ காசிராஜன் காஞ்சி ரேடியோஸ் உரிமையாளர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். மலையாண்டி கோயில் பூசாரி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். மலையாண்டி வந்துட்டாரு. நீங்க 2 பேரும் கதைக்கு ஆகலையா? உங்க 2 பேரும் பண்டம் இல்லையா? தலைவனுக்கு பாருங்க எதுவுமே இல்லாத தேடிக்கிட்டே தெரியுது. யாரப்பா கூப்பிட்டுருக்கீங்க? சரியா இந்த சால்வை பேர் ஒரு 500 ரூபா காசு கொடுக்கலாமா? ஒன்றும் தோது இல்லையா? அங்க போடுங்க 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 போடுங்க. கட்ட பஞ்சாயத்து ராசு குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை வைத்திருக்கிறார்கள். ஐயா ரேடியோ செட் உரிமையாளர் ஒளிவெளி அமைப்பாளர் காசிராஜன். சொல்லிச்சப்பா. கட்ட பஞ்சாயத்து ராசு குடும்பத்தாரின் சார்பாக காசிராஜன் அவர்களுக்கு பொன்னாடை வைத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். வா எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அன்பு சித்தப்பா கட்ட பஞ்சாயத்து ராசு மகன் கருப்பை அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்கிறோம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்திய காஞ்சிவனம் டிரான்ஸ்போர்ட்டர் நண்பர்கள் கீர்த்தி என்னப்பா எழுதியிருக்க? இங்கிட்டலாம் எல்லாத்தையும் எழுதல, இங்கிட்ட கிழக்கி விட்டு போயிட்டியே. அவ்வளோ பெயிண்டிங்கா? அதை வாங்கி படிச்சு பாரு. கருவளம்பட்டி களி என்ன தெரியுது? களி ஒன்னோட தெரிய மாட்டேங்குதுல. தெரிய மாட்டேங்குதுல. டிரான்ஸ்போர்ட் நண்பர்கள் அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி சால்வை படுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் நன்றி அடைந்த வணக்கம். SM ஃபைனான்ஸ் மலைச்சாமி ஹோட்டல் என்ன பயலுகடா? என்ன பயலுக? மரதமணி உலகாண்டியா? ஆட்டோ பயலுக. பங்காளி சொக்கர் ஃபைனான்ஸ் வகை பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திருக்கிறார்கள். ஆட்டோ பயலுக 1000 ரூபாய். ஐ லவ் யூ சூ மிஸ் யூ. ஓ மை காட். ஐ லவ் யூ யூ சூ. ஓ மை காட். நீ என்ன காட்டுன்ற? இங்க காட்டுறதுக்கு என்ன இருக்கு? என்ற மதுரை கூட இல்லை. 1000 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள். எனக்கு அன்பளிப்பு வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களை எல்லாம் இந்த கிராமத்தையும் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய அன்பு தம்பி யூடியூப் சேனல் கீழே கொடுமலூர் கனி அவர்கள் சார்பாகவும் நன்றி அண்டே வணக்கம். ஏமா இந்தாருமா, உனக்கே அது ஓவரா தெரியலாமா? என்னையா உனக்கு பிரச்சனை? அங்க எதுக்குமா போற? ஏய் நீ இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? ஒன்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க. எங்க என்ன நீ கரெக்ட் பண்ணிட்டு இருக்க? எங்கறியா? புரட்ட ஹலோ அண்ணே நம்ம அட கத்தரிக்காய் காம்பு நீண்ட கத்தரிக்காய் காம்பு நீண்ட கத்தரிக்காய் நாராயண தோட்டத்தில நட்டு வச்ச கத்தரிக்காய்
கத்தரிக்காய் கத்தரிக்காய் காம்பு குத்தா கத்தரிக்காய். என்ன சொல்ற? கத்தரிக்காய் கத்தரிக்காய் காம்பு குட்டா கத்தரிக்காய். காம்பு குட்ட கத்திரிக்காவா? அது ஏய். காம்பு குட்ட கத்திரிக்காய். ஏய் சூர்யா, எதா இருந்தாலும் அங்க பேசக்கூடாது, இங்க எனக்கு கேட்கற மாதிரி. ஏய் ஏய் என்னடா? ஏய் ஆவுனா நீ பேக்க தூக்கிட்டு கிளம்பிடுற. ஏய் ஏய் பங்காளி, ஏய் வாப்பா. என்கிட்ட பேசுனாவே அவர் கடுப்பாயிடுறாரு என்னன்னு தெரியல. ஏய் ஏண்டா டான்ஸ்கார பிள்ளை யாருக்கு போட்டிருக்கு? நாடகத்துக்கு போட்டிருக்கு. பப்புனுக்கு தான் போட்டிருக்கு. ஆமாம், முத போட்டு நீங்கள் தான். ஆமாம், பஞ்சாயத்து பண்றாப்ல. கோவப்படாது. இந்தாயா, பாமி அவர் ஒரு ஆள் தானே. நீ பாமா தெரியலடா. வாயா வாயா. ஏய் நல்லவன் போல பிள்ளையா இருக்குடா. அதாவது ஒரு மம்பாடி வேலைக்கு போனோம்னா 4 பேருக்கு வேலை வைப்போம். ஒரு பொண்டாட்டியாக இருந்தாலும் நமக்கு வந்து சமைச்சு கொடுப்பாங்க. பாவம், நீங்கள் வந்து சரி சிரமமாக பண்ணிட்டு போங்க. வாங்க வாங்க வாங்க, கோவப்படாது. உங்களுக்கு மாதிரி கோவம். வாப்பாடே மறந்து பையன் படுறோமா? டேய் நான் போயிட்டு வரேன். ஏயா நீ 2 குத்து குத்திட்டு போயா? வேணாம் வேணாம். பொம்பளை நான் சொல்றேன் 2 குத்து குத்திட்டு போயா? ஐயோ நான் சொல்றேன் குத்திட்டு போயா நீ. ரெண்டு குத்து மட்டும் நன்னாவளாக முடியாது. அடிக்குது குளிரு. இல்ல அது சரி அது சரி. அவசாரி இல்ல. அண்ணே வரணும் என்ன? தேரடி வேலையில் தேவடியா வந்து திருவிழா. அண்ணே நான் தான் சொல்றேன் இப்ப. ஆடத்தை நிப்பாட்டு, எல்லாரும் எந்திரிச்சு போங்கப்பா. என்ன உண்டான நீ பெட்டிக்காட்டியே போயிட்டு அங்க போய் காமிச்சு நிக்கிற. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது. மல்லிகைப்பூ பொத்து பொத்து வா. ஏய் என்னப்பா எலும்பு குத்தி பிடிச்சா தடவிக்கிட்டு நிக்கிறீங்க வந்து. வேற என்னது? அது எலும்பு இல்ல. அப்படியே பெரிய அணவுண்டா வச்சிருக்காமா. ஆமா எலும்பு போடா நீ வேற. ஏண்டா ஏய் ஏ பப்பு நீங்க வா. அவனை பிடிக்கிறாங்க மேல உன் பேண்டை கிழிச்சுக்கிட்டு திரியே. வாயை கிழிச்சிருவேன் தெரிஞ்சு வச்சுக்க. கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி. குத்துறன் குத்துறன்னு சொல்லி போட்டு குத்தாம தம்பொனி நிக்க மாட்டேங்குது. மாட்டேன் மாட்டேன்னு சொல்லி போட்டு மாட்டாம தம்பொனி. பொடி நடையா பச்சைக்கவா ஒண்ண மட்டும் நெஞ்சுக்குள்ள
இங்க பாரு உன்ட்ட பண்டம் இல்லையா அது சொல்லுது வந்து அண்ணே அண்ணே நான் காதலிச்சுட்டு வர்றேன். நேத்து ராத்திரி பச்சைக்கிளிடா பச்சைக்கிளி. நீ சொன்னது எனக்கு காதுல பாக்கு வத்தல மாத்தணும் ராணி திரிய தக்கத்த தக்கத்த. ஏங்க ராணிசிரி என்ன பண்ண போறீங்க? ராணிசிரி என்ன பண்ண போறீங்க? தக்கத்த தக்கத்த தக்கத்த. நீங்க பண்ணிட்டாலும் எலி செஞ்ச மாதிரி தான் இருக்கும். எலி செஞ்ச மாதிரியா? பாக்கு வத்தல ஏன் புழுப்புன்னு இருக்கா? நீ துணியை பிடிக்கிறதுக்கே அப்படி எனக்கு ஏய் துணியை பிடிக்கிறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா துணியை தானே பிடிச்சிச்சு. என்னென்ன பண்ற? ஏய் சூர்யா சத்தம் வாரியா? நான் வரல. நீ என்ன கொண்டு விடுவே. ஏங்க அப்படியே அவுத்து விட்டு. நான் உங்களை வச்சுக்கவா? ஐயோ வச்சுக்கவே நான் வச்ச வளைக்கப்பட்டது. ஏங்க நான் உங்களை வச்சுக்கவா? ஐயோ ஏங்க வச்சுக்கிறேன்னு சொன்னா டவுசரோட நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. ஆ. உங்களை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? காதல் வருதுமா? நல்லா சொல்லுங்க. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே தயக்கம் என்ன இந்த தனலம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே. நீ காதாலி நான் மூக்காளிக்கிறா. நீங்க காதல பண்ணுங்க. தேர் போலே ஒரு பொன்மூஞ்சல் அதில் தேவதை போலே யாரே. அண்ணே தேவையில்லாத வேலை. அண்ணா, நான் வீட்டுக்கு போறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து பொண்டாட்டி இருக்காரு, நானும் ஒரு வீட்டுக்கு போ. அந்த பொம்பளை விளக்கமா தள்ளடிச்சல தான் வந்து உட்கார்ந்து டேய். திருப்பி எடுத்து போ. மண்டியை சூர்யா, உடைச்சது. வீட்டுக்கு போ. அப்புறம் தீபாவளிக்கு கறிக்கு போல அப்புறம் இதை வாங்குவேன். நானே காலையில இருந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். மழை பெய்யாத தீபாவளிக்கு கறி வாங்கணும். தீபாவளிக்கு ட்ரெஸ் வீட்டுக்கு போறாரா? வீட்டுக்கு அண்ணே அண்ணே நான் காதலிச்சுட்டு வரேண்ணே. தயவு செய்து சும்மா நீங்களே. தேர் போலே ஒரு பொன்மூஞ்சல் அதில் தேவதை போலே நீ யாரு. காத்தாலும் விழுந்த இங்கிட்டு வாமா. இங்க பாரு. அண்ணே அண்ணே மருதமணி அண்ணே என்னை பார்த்தா பாமா தெரியலையா? எனக்கு சம்பளம் கூட வேணாண்ணே. எங்க அண்ணன் வருது சூப்பரா பண்ணுவாரு. நீங்க பாருங்க. தேர் போலே ஒரு பொன்மூஞ்சல் அதில் பூவாடை கருமேனியிலே உன் புன்னகை இதழ்கள் விளையாட காலம் என விரிந்த சாப்பிடு. ஏய், 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 ஏய். ஏய், ஏம்மா இங்க பாருமா. இங்க பாரு.
ஆக மொத்தம் நீ காலைல வீட்டுக்கு போய் ஒரு புள்ளையோட தான் போவேன். வேற இது வழி மாதிரி புள்ளையோட போனா புள்ளைக்கு அடையாளம் தெரியாம போயிருக்கேன். அது புள்ள அப்படியே புள்ள பிறந்தாலும் புழு புழுன்னு எலி குஞ்சு மாதிரி எலி குஞ்சு மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே எலி குஞ்சு மாதிரி தானே இருக்குது. அப்புறம் எலி ஓ மை காட். ஹலோ ஏப்பா ஏய் இருமா, இது பாட்டா வசனமா? நான் என்னன்னா எங்களுக்கே மறந்து போயிருமோ இருக்கு இந்த பாட்டுல. நீங்க பாடுங்க பாடுங்க. ஏன் இருமா, நான் கேட்குறேன் ராணி, நீ வீட்டில் நீ இருக்குல்ல புதுக்கோட்டையில், நீ வசனம் ஓவரா பேசுற. ஆமா. அத்தான் நீங்க பாருங்க பாடுங்க அத்தான். மல்லிகை காற்று மெல்லிட மீது மதுரம் போட்டு தாளாட்டு வள்ளி விளைக்கு அள்ளி எடுத்து ஒன்று இதில் உன்னை மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணிமாளிகை தான் கண்ணே. அன்னத்தை தொட்டு கைகளினால் மது கிண்ணத்தை நான் தொடமாட்டேன். கண்ணத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் விடமாட்டேன். உன்னையெல்லாம் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தில் நானும் தொடமாட்டேன். என் உள்ளம் அவனை நெஞ்சில் அடிச்ச கொன்று. அப்படித்தான் நம்ம காதல் பண்ண முடியும். ஓகே பாருங்க. நான் தொடமாட்டேன். என் உள்ளம் இருப்பது உன்னிடமே. அதை ஓ மை காட். உயிர் போனாலும் தரமாட்டேன். மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணிமாளிகை தான் கண்ணே. தயக்கம் என்ன இந்த தலை என்ன அன்பு காணுகிறாய். எங்கேயா பொம்பளை பிள்ளை? தான் கிளப்பி விட்டான். அதான் சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாத. பெத்த தாய் ஒரு பெண் தான், கூட பிறந்த சகோதரி ஒரு பெண் தான். இப்படி காதலிச்சு ஏமாத்திட்டு போகிற இவ்வளவு ஒரு பெண் தான். அதுக்கு தான் சொல்லி வச்சான் தாய்க்காக ஒரு பாடல். 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து முட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. எறும்பு அண்டாமே துசு தும்பு சேராமே தொப்புள் கொடி உறவறுத்த அம்மா. கண்ணுறக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து விட்டு எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. காட்டி விரல் பிடித்து அக்கா சொல்லிக் கொடுத்த அண்ணாலும் கூட கொடுத்து நெல் சோறு துண்டி கொடுத்த
பிடிச்சு கட்டங்கா சொல்லி கொடுத்த கண்ணாலும் கூட குடிச்சு நெல்லிசோறு பொங்கி கொடுத்த கடை வெட்டி நடவுனட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சிலட்டொன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணல நாங்கமே பதறி நிப்பேன் அம்மா கொஞ்ச நேரம் காணல நாங்கமே பதறி நிப்பேன் காய்ச்சல் வந்து நாம் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன் என் பிள்ளை கலெக்டர்னு 8 இதுக்கும் சொல்லி வைப்பேன் தாலி எடுத்து கூட தாயையுள்ள படிக்க வச்சேன் உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மாவோ ஆலடி மண்ணுக்கு முன்னால் உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மாவோ ஆலடி மண்ணுக்கு முன்னால் குடிகார அப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்டேன் கோபுர மரபோ சேர்ந்து கொடுமையில் தள்ளிப்பட்டேன் 5 வட்டி 10 வட்டி அங்கே இங்கும் கடனும் பட்டேன் ஆயுசுக்கு நான் படிக்க அத்தனையும் தாங்கி புட்டேன் பட்டதும் போதும் முன்னா பாதையில உசிர விட்டேன் அம்மா பட்ட துன்பம் போதும் முன்னா பாதையில உசிர விட்டேன் பட்டு தொட்டு கட்டிட உனக்கு பச்சை மூங்கில் வெட்ட வச்சேன் ஆறார சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு பள்ளிக்கூடத்தில் சுமதி என்ன கூட உடைக்க வச்சு பழும் சோரம் ஊட்டி வளர்த்த அம்மா உனக்கு பால் ஊத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா பாடும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா உனக்கு பால் ஊத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா பெத்து எடுத்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாயம் சும்மா ஓன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா ஆராரிரோ 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 ஆராரிரோ